வெல்கம் டு உமா சிவா கிச்சன். இன்றைக்கி சப்பாத்தியோட சைட் டிஷ் தாங்க செய்ய போகிறோம். பன்னீர் பட்டர் மசாலா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன். பன்னீர் நான் கடையில் வாங்கின பன்னீர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். உங்கள் வீட்டில் செய்யறதுனா செஞ்சுக்கலாம். ரொம்பவே ஈஸி தான் நம்மளுக்கு பன்னீர். நான் ஒரு நாள் அதுவும் வீடியோ போடுறேன். ஸோ ஒரு ஆயில் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. பன்னீர் இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ஸ்பைஸியாக வேணும்னா கூட கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை மாதிரி வச்சு மேரினேட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி அது மாதிரி பண்ணாது, நான் ப்ளெயினாக தான் ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ எல்லாத்தையும் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா இது அப்படியே நம்மளுக்கு பேனில் அப்படியே பிடிச்சிரும். பாருங்கள், நல்லா பிடிக்குது. ஸோ அதனால் ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் திருப்பி விடுங்க. ஸோ எல்லாம் லைட்டாக நம்மளுக்கு ஃப்ரை ஆனால் போதும். ஏன்னாக்கா நம்மளுக்கு அந்த கிரேவியில் போடும்போது அப்படியே பிஞ்சு வராது, நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும். அதனால தான் நம்ம ஃப்ரை பண்ணுறது. இது ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம லைட்டாக இப்படி பண்ணாலே அது பிஞ்சிரும். ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். இது பாருங்கள், அப்படியே பேன்லேயே ஒட்டுது. ஸோ இது பாருங்கள், இப்போ நம்மளுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ ஓரளவுக்கு செட்டில் ஆயிடுச்சு பன்னீர். ஸோ இப்போ தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். தக்காளி ஒரு 2 தக்காளி போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகா, ஒரு 5-6 பூண்டு பல் போட்டுக்கலாம். முந்திரி ஒரு 5-இருந்து 6 முந்திரி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா அதை கிரைண்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. அதில் இஞ்சி போடணும். அந்த மசாலாவில் தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு இது 4த்தையும் போட்டு ப்ளஸ் முந்திரி 5 போட்டு நல்லா ராவாகவே அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு பேனில் நம்ம தாளிச்சிக்கலாம். எண்ணெய் அதே எண்ணெயே வச்சுக்கோங்க. அப்புறம் பட்டர் போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஆயில், கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம். ஒரு பட்டை, 2 லவங்கம், ஏலக்காய் போட்டுக்கோங்க. அப்புறம் வெங்காயம், நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேன். ஸோ அதை மட்டும் அரைச்சிக்கணும். வெங்காயம் நல்லா நம்மளுக்கு ஃப்ரை ஆகணும். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்ம ராவாக தான் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ நல்லா நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. 10 நிமிஷத்தில் இந்த பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சிடலாங்க. ரொம்ப ஈஸி தான் இது. ஸோ இதை போய் நம்ம ஹோட்டலில் போனாக்கா ரெஸ்டாரண்ட்டு 200 ரூபா 250 ரூபா ஆகும். அதுக்கு பதிலாக நம்ம வீட்லேயே அழகாக செஞ்சிடலாம். வெறும் மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன். அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கலருக்காக தான் காஷ்மீரி சில்லி பவுடர். ஸோ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம இந்த எண்ணெயிலேயே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அப்புறமா ஜாரில் அதை ஒட்டிகிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றணும், ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. ஏன்னாக்கா இது ஆல்ரெடி கொஞ்சம் திக்னஸ் இருக்குது. பட் இது கிரேவி நம்மளுக்கு திக்காக இருந்தால் தான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்னும் ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் ஊற்றி அந்த மிக்சியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியை கலந்து ஊற்றிடுங்க. இல்லைனாக்கா அந்த முந்திரி எல்லாமே பேஸ்ட் அப்படியே நம்மளுக்கு வேஸ்ட்டாக போயிடும். வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ அதிலே தண்ணி ஊற்றி இந்த மிக்ஸ் பண்ணி ஊற்றியாச்சு. இப்போ உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப காரம் இருக்க வேண்டாம். காரம் இருந்தாக்கா நல்லா இருக்காது சப்பாத்திக்கு. ஒரு மீடியமான காரத்தில் சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இஞ்சியெல்லாம் ஒரு சின்ன துண்டு தான் இஞ்சி போடணும், இல்லைனாக்கா உங்களுக்கு டேஸ்ட்டே மாறிடும். இப்போ நம்ம பன்னீர் போட்டுட்டு
ஒரு லிட் எடுத்து மூடிடுங்க. ஃப்ரை பண்ண பன்னீர் போட்டாச்சு. இப்போ திக்னஸ் பாருங்கள், ரொம்ப திக்னஸாக இருந்ததுன்னா தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. நம்ம கொதிக்க வச்சா கொஞ்சம் திக்னஸ் ஆகும். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு லிட்டு வச்சு மூடிடுங்க. ஒரு 5 மினிட்ஸில் எடுத்து பார்த்திங்கனாக்கா சூப்பராக வந்துட்டு நம்மளுக்கு ரெடி ஆகிடும். லாஸ்ட்டாக வந்துட்டு நம்ம கஸ்தூரி மேத்தி வந்துட்டு அதை கொஞ்சம் நல்லா நம்ம கையிலையே வந்துட்டு க்ரஷ் பண்ணி போட்டிங்கனாக்கா, க்ரஷ் பண்ணி போடணும், இல்லைனாக்கா அப்படியே கூட போடலாம். நான் வந்துட்டு கஸ்தூரி மேத்தி வந்துட்டு எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் இருக்கும். ஸோ அதை அப்படியே தான் போட்டுட்டு நான் மூடி வச்சுட்டு, அந்த வாசனை ஃப்ளேவர் வந்துட்டு பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு அதுதாங்க ஃப்ளேவர் கொடுக்கும். சூப்பராக பாருங்கள். இப்போ வந்துட்டு நம்மளுக்கு பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே ஒரு சப்பாத்தி, பூரி, பரோட்டாக்கு வச்சுட்டு சர்வ் பண்ணலாம். ரொம்பவே டேஸ்டியான ரெஸ்டாரண்ட்டு சுவை கண்டிப்பாக இருக்குது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.